தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் ஒன்றியத்தில் உயிர் நீத்த வர்த்தக அணி மாவட்ட இணைச் செயலாளர் மகேந்திரன் உடலுக்கு கழக பொதுச் செயலாளர் நேரில் அஞ்சலி. மகேந்திரனின் குடும்பத்திற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆறுதல் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாளில் உயிர் நீத்த அதிமுக நிர்வாகி மகேந்திரனின் குழந்தையின் பள்ளி முதல் கல்லூரி வரையிலான படிப்பு செலவு முழுவதையும் அதிமுகவை ஏற்கும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. அதிமுக சார்பில் 30 லட்சம் இழப்பீடும், தஞ்சை கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் 25 லட்சம் ரூபாய் இழப்பீடும் வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. அவரது குடும்பத்தாருக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு அவருடைய மனைவி திரு முனீஸ்வரி அவர்களும் மகேந்திரன் அவர்களுக்கு ஒரு வயது குழந்தையும் இருக்கின்றது. அந்த குழந்தை வளர்ந்து பள்ளி படிப்பை தொடங்கியதிலிருந்து கல்வி கற்று முடிகின்ற வரை ஆகின்ற அனைத்து கல்வி கட்டணத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியே வழங்கும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்து, திரு மகேந்திரனை இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கு குடும்ப நலன் நிதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 30 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். அதோடு தஞ்சை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விலைமதிக்க முடியாத நீ இப்படிப்பட்ட நிகழ்விலே யாரும் ஈடுபட வேண்டாம் என்று தாழ்மையுடன் கழக உடன்பிறப்புகளை நிர்வாகி தொண்டருடைய பாதம் அணிந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறார். தஞ்சாவூர் அருகே திருப்பனந்தாளில் உயிரை மாய்த்துக் கொண்ட அதிமுக நிர்வாகி மகேந்திரனின் மறைவால் கடும் மனவேதனையில் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் உருக்கம். தொண்டர்கள் யாரும் இத்தகைய முடிவை எடுக்கக்கூடாது என கண்ணீர் மல்க வேண்டுகோள். மாய்த்துக் கொண்ட செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் மனவேதனையும் அளித்துள்ளது. மகேந்திரன் அவர்கள் பல ஆண்டு காலமாக இந்த பகுதியிலே சிறப்பான முறையிலே கழக பணியாற்றி கழக நிர்வாகிகளிடத்திலும் தொண்டர்களிடத்திலும் தலைமைக்கும் மிகுந்த விசுவாசமாக செயல்பட்டவர். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு கழகத்திற்கு. கோவையில் நவீன மழலையர் பள்ளியை திறந்து வைத்து குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களை வழங்கினார் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி. முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் இசையுடன் சால்வைகள் அணிவித்தும் பூச்செண்டுகள் கொடுத்தும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் மெரிட் அடிப்படையில் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டு நெறிமுறைகளுடன் தேர்வு செய்யப்பட உள்ளதாக மின்சாரத்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. எந்த பாகுபாடுகளும் இல்லாமல் நீதிபதிகள் மற்றும் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களை நேர்மையாக கையாள வேண்டும் எனவும், எந்த விதத்திலும் ஏழை எளிய சாமானிய மக்களின் வழக்குகளில் தீர்ப்பு வர தாமதமாக கூடாது எனவும் வலியுறுத்தல். சென்னையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மீண்டும் உயர்வு. பெட்ரோல் லிட்டருக்கு 8 காசுகள் உயர்ந்து 107 ரூபாய் 84 காசுகளுக்கும், டீசல் லிட்டருக்கு 10 காசுகள் உயர்ந்து 99 ரூபாய் 65 காசுகளுக்கும் விற்பனை.
சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 46 ரூபாய் உயர்வு. வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலை 928 ரூபாய் 50 காசுகளுக்கும், வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 3283 ரூபாய்க்கும் விற்பனை. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி காவல் நிலையத்தில் சிங்கப்பெண் காவலருக்கு வாட்ஸ்அப் மூலம் பாலியல் தொல்லை கொடுத்த காவல் ஆய்வாளர் திலீபன் பணியிடை நீக்கம். தன் மீது எந்த தவறும் இல்லை என காவலர் விளக்க வீடியோ வெளியிட்ட நிலையில் நெல்லை டிஐஜி நடவடிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டில் சிறுமியிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே 5 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 60 வயது முதியவர் கைது. தமிழகத்தில் நாள்தோறும் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களால் பெற்றோர் அச்சம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 2 குழந்தைகளுக்கு நிகழ்ந்த பாலியல் அத்துமீறல் குறித்த புகாரை காவல்துறை நிராகரித்ததால் பரபரப்பு. உரிய ஆதாரங்களுடன் வருமாறு பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் குடும்பத்தினரை காவல்துறையினர் திருப்பி அனுப்பிய நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம். மே மாதத்தில் மட்டும் 73 போக்சோ குற்றங்கள், 69 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என மொத்தமாக 142 பாலியல் வழக்குகள் பதிவு. கடந்த மாதத்தில் மொத்தமாக 104 கொலைகள் அரங்கேறியுள்ள நிலையில் குற்றச்சம்பவங்களின் கூடாரமாக தமிழ்நாடு மாறி வருவதாக பொதுமக்கள் அச்சம். சென்னை அசோக் நகர் அருகே தம்பதி இடையே நடந்த தகராறின் போது இருவரும் கத்தியால் மாறி மாறி தாக்கிக் கொண்டதில் மனைவி உயிரிழப்பு. உயிருக்கு ஆபத்தான நிலையில் கணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே இருவரும் 35 சவரன் நகை திருடப்பட்ட வழக்கில் கைதானதாக தகவல். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்ட அடையாளம் தெரியாத பெண்ணின் சடலம் கண்டெடுப்பு. கொலைகள் தொடர்கதையாகி வரும் நிலையில் விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தகவல். நெல்லையில் இளம்பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவரது பெற்றோர் கைது. செண்பக ராமநல்லூரைச் சேர்ந்த அமுதா என்பவரை விஷம் வைத்து பெற்றோரே கொலை செய்த நிலையில் தற்கொலை என நாடகமாடியது விசாரணையில் அம்பலம். சென்னை கோயம்பேட்டில் பாரில் நடந்த பிரச்சனையில் காரை கொண்டு மோதி இளம்பெண் கொல்லப்பட்ட சம்பவம். கார் மீது மற்றொரு தரப்பினர் கல் எறிந்ததை தாங்கள் தான் என நினைத்து தங்களின் இருசக்கர வாகனத்தின் மீது காரை மோதச் செய்ததாகவும், சரியாக மோதவில்லை என மீண்டும் வேகமாக வந்து வாகனத்தை இடித்ததாகவும் இளம்பெண்ணுடன் சென்ற இளைஞர் விளக்கம். 4 பேர் போனீங்க ஸ்கூட்டிலையா? கரெக்டா கிராஸ் பண்றோம். அந்த பசங்க கழுத்துக்கு கார் அடிச்சுக்கிறானுங்க. கார் அடிச்சதுக்கு கழுத்துக்கு சண்டே லாஸ்ட் சண்டே சொன்ன பாத்தீங்களா, அவங்க வந்து வெளில அடிச்சிருந்தாங்க போல. கார்ல எல்லாம் இருந்துக்கிறாங்க. இவங்க சரி போயிட்டாங்க. நான் கரெக்டா அந்த கார் தண்ணி போறேன், எங்க தொத்தின்னு வந்தாங்க கார்ல. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க போல, இந்த பொண்ணுனால தான் இவனுக்கு ஏதாவது பண்றான்னு பொண்ணு நினைச்சுக்கிறாங்க போல. தொத்தின்னு ஃபர்ஸ்ட் ஒரு இடி வச்சாங்க, கார் வச்சு வண்டி வச்சாங்க. வண்டி அப்போ இதுவாகல, லைட்டா சிங்கிள் ஆயிடுச்சு. திருப்பி என்ன பண்றோம், ஸ்பீடா போறோம், தொத்தின்னு வரான். இன்னும் ஸ்பீடா போய் வந்து பிரேக் நம்ம அப்படியே வைக்கிறோம். திருப்பி வந்து அடிச்சானுங்களா? ஃபர்ஸ்ட் தடவை இடிச்சு கீழே விழுகல, 2வது தடவை இடிச்சு எல்லாரும் கீழே வந்துட்டீங்க. ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 சிக்கினர். அவர்களிடமிருந்து சுமார் 4 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணை.
கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் ஆரல்வாய் மொழி உள்ளிட்ட இடங்களில் கஞ்சா விற்ற 6 பேர் கைது. பிடிபட்ட நபர்களிடமிருந்து 1 கிலோ 300 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 18 முதல் 22 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் 6 பேர் சிறையில் அடைப்பு. திருவள்ளூர் மாவட்டம் அழிஞ்சிவாக்கம் பகுதியில் கஞ்சா வைத்திருந்த 3 பேர் சிக்கினர். பிடிபட்டவர்களிடமிருந்து 1 கிலோ 100 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என மக்கள் ஆதங்கம். திருவண்ணாமலை மாவட்டம் மேல் வணக்கம்பாடியில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக இருந்த 10க்கும் மேற்பட்ட கணினிகள், 2 மின் விசிறிகள் மற்றும் மோட்டார் ஆகியவற்றை திருடிச் சென்ற மர்ம நபர்கள். பள்ளிகள் திறக்கப்பட இருக்கும் நிலையில் திருட்டுச் சம்பவத்தால் அதிர்ச்சி அடைந்த ஆசிரியர்கள் காவல்துறையிடம் புகார். சென்னை தலைமை செயலகம் முன்பாக பட்டாக்கத்தியுடன் இருசக்கர வாகனத்தில் சுற்றித் திரிந்த இளைஞர்களின் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. வழக்கறிஞர் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பட்டாக்கத்தியை இடுப்பில் மறைத்து வைத்தபடி சென்ற இளைஞர்களுக்கு வலை வீச்சு. சென்னை புளியந்தோப்பில் இளைஞர் ஒருவரின் வீட்டில் போலீசாரே கஞ்சாவை வைத்து பொய் வழக்கில் இளைஞரை கைது செய்ததாக குற்றச்சாட்டு. ராஜகத்தை தட்டிக்கெட்ட பெண்கள் மீது போலீசார் கொலை வெறி தாக்குதல் நடத்திய நிலையில் போதைப் பொருட்களை ஒழிப்பதாக கூறி அப்பாவிகளை கைது செய்யும் தாவேக அரசுக்கு பலரும் கண்டனம். திருவாரூரில் ஓடும் பேருந்தில் பெண் பயணியிடம் 2,68,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்கள். இந்த திருடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை. சென்னை கோயம்பேட்டில் 18 வயது இளம் பெண் கார் ஏற்றி கொல்லப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட தனியார் பாருக்கு சீல் வைத்த அதிகாரிகள். மதுவிலக்கு மற்றும் கலால் துறை துணை ஆணையர் தலைமையில் தனியார் பாருக்கு சீல் வைக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் தீவிர விசாரணை. சென்னை பூந்தமல்லியில் பட்டப்பகலில் டிப் டாப் உடையில் வந்த ஆசாமி இருசக்கர வாகனத்தின் சைட் லாக்கை உடைத்து வண்டியை ஓட்டிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள காட்சிகளின் அடிப்படையில் பைக் திருட்டா அல்லது தவணை கட்டாததால் ஃபைனான்ஸ் நிறுவனம் எடுத்த நடவடிக்கையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. தமிழகத்தில் 1800 அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பணியிடங்களும் 20 டிஇஓ பணியிடங்களும் காலியாக இருப்பதால் பதவி உயர்வுகளில் உள்ள சிக்கலை தீர்க்க தமிழக அரசு கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என தலைமை ஆசிரியர்கள் வலியுறுத்தல். பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் காலி பணியிடங்களால் கற்றல் கற்பித்தல் பணி முடங்கும் சூழல் இருப்பதாக வேதனை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 60 முதல் 90 நாட்களில் மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் வடிகால் முன்னேற்பாடுகள் குறித்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் மக்கள். கடந்த திமுக ஆட்சியில் சாலைகள் மழை நீரில் மூழ்கிய நிலையில் புதிய அரசு வடிகால்களை தூர்வாருமா அல்லது விளம்பரங்களில் மக்களை மடைமாற்றம் செய்யுமா என மக்கள் கேள்வி. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் திறக்கப்பட்டிருக்கும் புதிய மல்டி லெவல் பார்க்கிங் வசதியில் 24 மணி நேர கார் பார்க்கிங் கட்டணம் 1085 ரூபாயாக நிர்ணயம்.
இக்கட்டணம் சென்னை விமான நிலையத்தின் 550 ரூபாய் கட்டணத்தை விட மிக அதிகமாக உள்ளதால் பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அதிர்ச்சி. மாநில அரசின் கடன் தள்ளுபடி அறிவிப்பால் ஏமாற்றமடைந்த விவசாயிகளுக்கு மற்றொரு பெரும் அடியாக அமைந்துள்ள உர விலை உயர்வால் உற்பத்தி செலவு இரட்டிப்பாகும் என விவசாயிகள் கவலை. NPK மூட்டை 2150 ரூபாய்க்கும் பொட்டாஷ் 2250 ரூபாய்க்கும் விற்பனையாகும் நிலையில் விலையை குறைக்க விவசாயிகள் வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் இருக்கின்ற 68 சுங்கச்சாவடிகளில் புதிய கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. புதிய கட்டண விகிதங்கள் 2027ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் அறிவிப்பு. ஆறு மாதங்களுக்கு முன்பு சென்னை மாநகராட்சி சார்பில் முன்னெடுக்கப்பட்ட குப்பை திருவிழாவிற்காக புழல் நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனை அருகே சேகரிக்கப்பட்ட குப்பைகள் இன்று வரை அகற்றப்படாததால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். குப்பைகளை அகற்றக் கோரி பலமுறை புகார் அளித்தும் அலட்சிய போக்கில் உள்ள அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தனது MP பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலின் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. ஜூன் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் ஜூன் 11ஆம் தேதி வேட்புமனுவை திரும்பப் பெற கடைசி நாளாகும் என்று அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மடத்துப்பட்டி சந்திப்பு பகுதியில் காரில் கடத்தப்பட்ட 131 கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் 6,80,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவை பறிமுதல். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்டவரை கைது செய்து விசாரணை. விழுப்புரம் மாவட்டம் VAO நகர் பகுதியில் 4.5 வயது மகளை கொலை செய்துவிட்டு தாய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. மற்றொரு குழந்தையான 4 மாத கைக்குழந்தை உயிர் தப்பிய நிலையில் தீராத வயிற்று வலியால் பெண் விபரீத முடிவு எடுத்ததாக காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறாததால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் டாஸ்மாக் ஊழியர்களை கடைக்குள்ளேயே வைத்து பூட்டிச் சென்றதால் பரபரப்பு. மலையாண்டஹள்ளி சாலையில் திடீரென மறியலில் ஈடுபட்டும் சாலையில் படுத்துக்கொண்டு அலப்பறை செய்ததால் போக்குவரத்து பாதிப்பு. ஈரோடு மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் உள்ள மதுக்கடையை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி பொதுமக்கள் சாலை மறியல். மனு அளித்த போது 15 நாட்களில் நடவடிக்கை எடுப்பதாக கூறிய வட்டாட்சியர் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என காட்டம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள பகுதிகளில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல். பொதுமக்களின் போராட்டத்தால் கோவில்பட்டி கடலையூர் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள தெக்கலூர் கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறை, தொடர் மின்வெட்டு உள்ளிட்டவற்றை சரி செய்ய கோரி பொதுமக்கள் போராட்டம். போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்த நிலையில் திருத்தணி பள்ளிப்பட்டு சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். சென்னை ராமாபுரத்தில் எல்என்டி தொழிலாளர்கள் தங்கியிருந்த தற்காலிக குடியிருப்பின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து. இடிபாடுகளில் சிக்கி 35 பேர் படுகாயமடைந்த நிலையில் தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக பலி. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்ட சோழவந்தான் சட்டமன்ற அலுவலக திறப்பு விழாவால் கடும் போக்குவரத்து நெரிசல். விழாவிற்கு வந்த தவிகவினர் தங்களது வாகனங்களை சாலையோரம் நிறுத்திவிட்டு சாலையின் நடுவே கூடி எம்எல்ஏவை வரவேற்றும் எம்எல்ஏ இருக்கையில் மாறி மாறி அமர்ந்து ரீல்ஸ் எடுத்தும் அலப்பறை செய்ததால் பொதுமக்கள் அவதி. தமிழகத்தை சேர்ந்த மூத்த பெண் வழக்கறிஞர் மோகனா உட்பட 5 பேர் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளாக நியமனம். புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டதன் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 37ஆக உயர்வு. திருப்பதி திருமலையில் வைகாசி பௌர்ணமி கருட சேவை கோலாகலம்.
கருட வாகனத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ மலையப்ப சுவாமியை கோவிந்த முழக்கத்துடன் திரளான பக்தர்கள் தரிசனம். தமிழக பல்கலைக்கழகங்களில் 50% மேற்பட்ட பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் 15 அரசு பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர் இல்லாமல் இயங்கி வருவதாகவும் அதிர்ச்சி தகவல். உயர்கல்வியில் முன்னோடியாக திகழும் தமிழகத்தில் பேராசிரியர் பற்றாக்குறை தேசிய மற்றும் சர்வதேச தரவரிசைகளில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என கல்வியாளர்கள் எச்சரிக்கை. சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களின் விடைத்தாட்கள் மதிப்பீட்டு முறை இந்த ஆண்டு மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கிய நிலையில் பொதுத் தேர்வுக்கு பிந்தைய செயல்பாடுகளுக்கு தனி இணையதளம் தொடக்கம். புதிய இணையதளம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வரும் என சிபிஎஸ்இ நிர்வாகம் அறிவிப்பு. MBBS படிப்பை முடிக்க மாணவர்களுக்கு மீண்டும் 10 ஆண்டுகள் அவகாசம் வழங்க முன்மொழிந்துள்ள தேசிய மருத்துவ ஆணையம், பயிற்சி காலம் உட்பட படிப்பை நிறைவு செய்ய வாய்ப்பு கிடைப்பதால் உடல் நலம் மற்றும் தனிப்பட்ட சிக்கல்களால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பயனடைவார்கள் என தேசிய மருத்துவ ஆணையம் கருத்து. நுகர்வோர் சந்தையில் நுழையும் வகையில் தனிநபர் கணினிகளுக்கான புதிய ஸ்பார்க் சிப்பை அறிமுகப்படுத்தியுள்ள என்விடியா. AI தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த சிப் பயனர்களின் கணினிகளை வெறும் கருவியாக இல்லாமல் ஒரு உதவியாளராக மாற்றும் ஆற்றல் கொண்டது என தகவல். AI சார்ந்த திறன்களை கற்பதில் அமெரிக்கா, கனடா போன்ற வளர்ந்த நாடுகளை பின்னுக்கு தள்ளி இந்திய பெண்கள் உலகளவில் முதலிடம். இந்திய பெண்களின் AI திறன் ஊடுருவல் குறியீடு 1.9 ஆகவும், அமெரிக்க மற்றும் கனடா பெண்களின் குறியீடு முறையே 1.71 ஆகவும் 0.97 ஆகவும் உள்ளதாக ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக ஆய்வில் தகவல். கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய வழிமுறைகளை மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. உடல் வெப்பநிலை அதிகரித்து மயக்கம் அல்லது குழப்பமான நிலை ஏற்பட்டால் உடனடியாக 108 அல்லது 102 அவசர உதவி எண்ணை தொடர்பு கொண்டு மருத்துவ உதவி பெற வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். MQ-1 ஆளில்லா விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியதை தொடர்ந்து ஈரான் மீது பழிவாங்கும் தாக்குதல்களை தொடங்கிய அமெரிக்கா. ஈரானிய வான் பாதுகாப்பு மற்றும் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க தரப்பு ஊடகங்கள் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 130 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 14,500 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,16,000 ரூபாய்க்கு விற்பனை. தருமபுரி மற்றும் சுற்று வட்டாரத்தில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் பல பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி. பழைய தருமபுரி, ஓட்டப்பட்டி, நல்லம்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் திடீரென பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். IPL போட்டியில் 2வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற பெங்களூரு அணிக்கு 20 கோடி ரூபாய் பரிசுத் தொகை. 2வது இடத்தை பிடித்த குஜராத் அணிக்கு 13 கோடி ரூபாய் பரிசுத் தொகை. 14வது நார்வே சர்வதேச செஸ் போட்டியில் உலக செஸ் சாம்பியனான குகேஷ் வெற்றி. விறுவிறுப்பாக நடைபெற்ற 5வது சுற்று ஆட்டத்தில் சக இந்திய வீரரான பிரக்ஞானந்தாவை 47வது நகர்த்தலில் வீழ்த்தி குகேஷ் அதிரடி. திருச்சியில் முதல்வர் விஜயின் நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சிக்காக காலை முதலே போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டதால் கொளுத்தும் வெயில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தே சென்ற மக்கள். உச்சத்திலிருந்து வருகிறேன் என சொன்னவர் ஆட்சி அதிகாரம் கிடைத்ததும் உச்சி வெயிலில் நடக்க வைத்து விட்டாரே என பொதுமக்கள் கேட்டும் அதிருப்தி. போர் பதற்றம் மற்றும் எரிபொருள் சிக்கனம் குறித்து மத்திய அரசு அறிவுறுத்தி வரும் நிலையில் திருச்சியில் முதல்வரின் வருகைக்காக நீண்ட வாகன அணிவகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் எழுந்துள்ள விமர்சனம். கடும் வெயிலில் காத்திருந்த பொதுமக்களும் இதுகுறித்து அதிருப்தி கருத்துக்களை பதிவு செய்து வரும் பரிதாப நிலையில் தமிழகம். திருச்சியில் முதல்வர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர்களுக்கு ஒதுக்குப்புற பகுதியில் இடம் ஒதுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் நிலையில் தமிழக வரலாற்றில் ஊடகங்கள் இவ்வாறு புறக்கணிக்கப்பட்டதில்லை என பத்திரிகையாளர்கள் அதிருப்தி.
தகவல் அணுகல் மற்றும் நேரடி செய்தி சேகரிப்பில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை வெளியிட்டுள்ள செய்தியாளர்கள். சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள மனிதவள வேளாண்மை துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு பயோமெட்ரிக் வருகை பதிவு நடைமுறை அமலம். விரைவில் மற்ற துறைகளுக்கும் பயோமெட்ரிக் வருகை பதிவு திட்டத்தை விரைவுபடுத்தும் தாவேக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவும் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையும் இணைந்து பணியாற்றும் வகையில் கூட்டுக்குழு உருவாக்கம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும் போலீசார் மாநிலம் முழுவதும் ஒருங்கிணைக்கப்பட்ட நிலையில் கண்காணிப்பு அதிகாரிகளும் நியமனம். சென்னை கோயம்பேட்டில் இளம் பெண்ணை கார் ஏற்றி கொலை செய்த சம்பவம் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டதுடன் காரும் பறிமுதல். வழக்கில் தொடர்புடைய தலைமறைவானவர்களை பிடிக்க தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வரும் காவல்துறை. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தண்ணீர் உட்பட அடிப்படை வசதிகள் முறையாக இல்லை எனவும் லிப்ட் உள்ளிட்டவை வேலை செய்யாததாலும் நோயாளிகள் அவதி. அரசு மருத்துவமனைகளின் குறைபாடுகளை களைந்து தரமான மருத்துவ சிகிச்சைகளை வழங்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை. ஆக்சிஜன் பெட்டி எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறைய தேவைப்படுது. அது மாதிரி லிஃப்ட் ஒர்க் ஆகல. நேற்று இங்கேருந்து எமர்ஜென்சி வார்டிலேருந்து மேலே கூட்டு போகும்போது எங்களுக்கு லிஃப்ட் ஒர்க் ஆகாதனால நாங்கள் வண்டியில் தான் தள்ளு வண்டியில் அந்த தூய்மை பணியாளர்கள் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி மேலே போக வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் மேலேருந்து 3rd ஃப்ளோர்லேருந்து நாங்கள் கீழே இறங்கி மேலே வர ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ கூட ஒரு லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். பாத்ரூம் வசதி, பாத்ரூம் எல்லாமே கை கழுவுற இடமும் அந்த பாத்ரூம் தண்ணி போகிற இடமும் ஒரே பக்கத்தில் இருக்குது. அந்த இடத்துல வலிக்க விடுற மாதிரி இருக்குது. அங்கேயும் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. பொறியியல் படிப்புகளில் விண்ணப்பிக்க வரும் 5ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அறிவிப்பு. உயர்கல்வித்துறை தொடர்பான அனைத்து கேள்விகளுக்கும் மழுப்பலாகவும் முன்னுக்கு பின் முரணாகவும் அமைச்சர் பதிலளித்ததால் குழப்பம். மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் தென் மாநிலங்களைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்களின் பதவிகள் பறிபோகும் நிலை ஏற்படலாம் என்பதால் பரபரப்பு. அரசியல் வட்டாரத்தில் தென் மாநிலங்களை மத்திய அரசு புறக்கணிக்கிறதா என்ற கேள்வி மேலோங்கியுள்ளது. தொகுதி மறுவரையறை மசோதாவை மீண்டும் உயிர்ப்பிக்கவும் 2029க்குள் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை கொண்டு வரவும் மத்திய அரசு இலக்கு. மேற்கு வங்கத்தில் பெற்ற வெற்றியை அடுத்து மாநில கட்சிகளின் உதவியுடன் இவ்விரு மசோதாக்களை கொண்டுவர பாஜக அரசு திட்டம். சென்னை பல்லாவரம் அருகே உள்ள அனகாபுத்தூர் பகுதியில் போலி நம்பர் பிளேட்டுடன் சாலையோரம் கேட்பாரற்று நின்றிருந்த சரக்கு வாகனத்தில் இருந்து 266 கிலோ கஞ்சா பறிமுதல். சிசிடிவி காட்சிகளை பறிமுதல் செய்து கஞ்சாவை கடத்தியது யார் என போலீசார் தீவிர விசாரணை. புதிதாக பதவியேற்ற தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதிப்படி விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ராணிப்பேட்டை, வேலூர், மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டி, விழுப்புரம் உள்ளிட்ட பல இடங்களில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். நெற்றியில் நாமம் மற்றும் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் எதிர்ப்பு. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் 50,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்த வாழை இலை மற்றும் வாழைத்தார்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. மேற்பட்ட கிராமங்களில் நேற்று சாயந்தரம் 4 மணி அளவில் கடுமையான சூறைக்காற்று அடிச்சுது. ஸோ இந்த சூறைக்காற்றுல இந்த பகுதியில் ஒரு 500 ஏக்கருக்கு மேலே விவசாயம் பண்ணியிருக்கக்கூடிய வாழை மரங்கள் முற்றிலும் கடுமையான சேதம் ஏற்பட்டிருக்கு. எல்லாமே தார் அறுவடைக்கு வர நேரத்தில் தார் முற்றிலும் விளையாமல் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் அடித்த காற்றுனால அனைத்து வாழைகளும் தரைமட்டமாக எங்களுக்கு சேதமாயிடுச்சு. இந்த பகுதியில் ஒரு வருஷமும் எங்களுக்கு பாதிப்பு வருது. இந்த வருஷம் மிக கடுமையான பாதிப்பாயிடுச்சு. அனைத்து வாழை விவசாயிகளும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தேர்தல் நேர வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து மனு அளிக்க சென்ற விவசாயிகள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் இல்லாததால் சாலை மறியல். அதிகாரிகள் 15 நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாபெரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரிக்கை. கடன்களை ரத்து செய்கிறோம் தேர்தல் அறிக்கையில் சொல்லிவிட்டு
தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் விவசாயிகளுக்கு எதிரான நோக்கத்தையும் விவசாயிகளுக்கு எதிரான பேச்சையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை கண்டிக்கும் விதமாக 6 அம்ச கோரிக்கையை நாங்கள் இந்த மனுவில் வச்சுருக்கிறோம். அந்த கோரிக்கையை 15 தினங்களுக்குள் நிறைவேற்றாவிட்டால் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து விவசாய சங்கமும் அனைத்து விவசாய பிரதிநிதிகளும் விவசாயிகளும் ஒன்றிணைந்து விவசாயிகளுடைய குடும்பமும் ஒன்றிணைந்து விருதாசலத்தில் ஒரு பெரிய மாபெரும் மறியல் போராட்டத்தை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். ஆனால் இந்த மனுவை பரிசீலனை செஞ்சு 15 தினங்களுக்குள் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே அகஸ்தீஸ்வரமங்கலம் கிராமத்தில் 3 மாதங்களாக சரிவர குடிநீர் வராததை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல். அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக அடிப்படை வசதிகளை கூட போராடி பெற வேண்டிய அவல சூழல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. ஏப்ரல் 27 தண்ணி வரல, 2 மாதம் ஆக போகுது. தண்ணி இல்லாத காரணத்தால் ரோட்டில் மறியல் பண்ணோம். மறியல் பண்ணதுக்கு பிடிஓ வரல, ஆர்டிஓ வரல, யாருமே வரல. தலைவரும் ஸ்டெப் எடுக்காத காரணத்தால் நம்ம போராட்டம் திரும்பி போகிறோம். போலீஸ் சொன்னாங்க இன்னொரு 2 டேஸில் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. கோத்தகிரி பணிமனை ஓட்டுநர் பணியிடை மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் விபத்தில் இறந்ததாக கூறப்படுவதால் உரிய நீதி கிடைக்க கோரி ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் தொழிலாளர்கள் திடீர் போராட்டம். போராட்டத்தால் கிராமத்தில் இருந்து நகர்ப்புறங்களுக்கு செல்வோர் பலரும் பாதிப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தெருநாய் கடித்து 3 சிறுவர்கள் உட்பட 6 பேர் படுகாயமடைந்த நிலையில் தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டும் நிலையில் கால்நடைகளையும் விட்டு வைக்காத தெருநாய்களை உடனடியாக கட்டுப்படுத்த கோரிக்கை. சேலம் மாவட்டம் இருப்பாளி ஊராட்சியில் உள்ள அரசு டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி பள்ளி மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் இணைந்து சாலை மறியல். இந்த மதுபான கடை அரசு பள்ளிகளுக்கு அருகாமையிலேயே இருப்பதாகவும் இதனால் மாணவிகள் அச்சத்துடன் பள்ளிக்கு செல்வதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இரு தரப்பில் இருந்தும் தலா ஒருவர் என 2 இளைஞர்கள் உயிரிழப்பு. உடன் சென்று படுகாயமடைந்த 2 இளைஞர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த திம்பம் மலைப்பாதையில் இரவு நேரத்தில் அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் பயணிகள் கடும் அவதி. மாற்று பேருந்து வரவழைக்கப்பட்டு பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தரமான அரசு பேருந்துகளை இயக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 2000 கன அடியிலிருந்து 4000 கன அடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கல் மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. ஜூன் 21ஆம் தேதி நடைபெறவிருந்த நீட் யூஜி மறுதேர்வை வழக்கமான காகித எழுத்து முறைக்கு பதிலாக கணினி வழி தேர்வாக நடத்த கோரி அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு. வழக்கை அவசரமாக விசாரிக்க மறுத்து நீதிமன்ற விடுமுறைக்கு பிறகு இது பட்டியலிடப்படும் என்று கூறி மனுவை நிராகரித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சக்கரபாணி சுவாமி ஆலயத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்ற தெப்பத் திருவிழா. விஜயவள்ளி தாயார், சுதர்சன வள்ளி தாயார்களுடன் தெப்பத்தில் வலம் வந்த சக்கரபாணி சுவாமியை பக்தர்கள் ஏராளமானோர் தரிசனம். காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம் நடைபெற்ற வேளையில் வடகலை தென்கலை பிரிவினர்களிடையே தள்ளுமுள்ளு. வேதனையடைந்த பக்தர்கள் சம்பந்தப்பட்ட துறையினர் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென வலியுறுத்தல். இளநிலை மருத்துவ படிப்பை நிறைவு செய்யும் கால அவகாசத்தை 9 ஆண்டுகளிலிருந்து 10 ஆண்டுகளாக அதிகரிக்க தேசிய மருத்துவ ஆணையம் திட்டம். இந்த புதிய முன்மொழிவு குறித்து 30 நாட்களுக்குள் ஆட்சேபனைகள் மற்றும் கருத்துக்களை தெரிவிக்க பொதுமக்களிடம் கோரிக்கை.
தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளில் சேர இதுவரை 2,81,000 மாணவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பம் செய்துள்ள நிலையில் பொறியியல் கலந்தாய்விற்கு விண்ணப்பிக்க ஜூன் 5ஆம் தேதி கடைசி நாளாக நிர்ணயம். வரும் 29ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்றும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வரும் 6ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்படும் என்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவிப்பு. புதிய புகையிலை பொருட்களால் குழந்தைகள் பெரியவர்களை விட 9 மடங்கு அதிக ஆபத்தை எதிர்நோக்குவதாக முன்னணி சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை. கொல்கத்தாவில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பொதுமக்கள் பங்கேற்ற நிலையில் இளம் தலைமுறையினரை இலக்காக கொண்டு சந்தைப்படுத்துதல் உத்திகளை எச்சரித்த சுகாதார நிபுணர்கள். ஜூன் மாதத்திற்கான நூல் விலையை கிலோவிற்கு 10 ரூபாய் குறைத்து நூற்பாலை அதிரடி அறிவிப்பு. பஞ்சு இறக்குமதிக்கான 11% வரியை மத்திய அரசு ரத்து செய்ததால் நூல் விலை குறைந்துள்ளதாகவும் இனிவரும் காலங்களில் நூல் விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாகவும் ஏற்றுமதியாளர்கள் கணிப்பு. டெல்லியில் இன்று நடைபெறும் இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை. இந்திய பிரதிநிதி தர்பன் ஜெயின் மற்றும் அமெரிக்க தரப்பில் பிரெண்டன் லிஞ்ச் தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் பங்கேற்கும் இந்த சிறப்பு பேச்சுவார்த்தையில் இருதரப்பு பொருளாதார உறவை மேலும் பலப்படுத்த திட்டம். இங்கிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் எவெட் கூப்பர் அரசுமுறை பயணமாக வருகின்ற 4ஆம் தேதி இந்தியா வருகை. இருநாட்டு உறவு, வர்த்தகம் மற்றும் சர்வதேச அரசியல் சூழ்நிலை உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடைபெற உள்ளதாக தகவல். தமிழகத்திலேயே அதிகபட்சமாக வேலூர் மற்றும் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த 14 இடங்களில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியதால் வீட்டிற்குள்ளேயே முடங்கிய பொதுமக்கள். சென்னை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டிய வெயிலால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்த நிலையில் இனி படிப்படியாக வெப்பநிலை குறையும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.